சொல்லணும். ஜெனரல் எலக்ட்ரிக் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து அது சர்வைவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து கண்டிப்பா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது வந்து ஒரு இன்ஜினியர் வந்து கண்டிப்பா கிரியேட்டிவா இருக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்கில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே டைம் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட். இது வந்து கண்டிப்பா ஒருத்தங்களுக்கு தேவை. இது எப்படின்னா டைம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி தான். இப்போ வந்து நம்ம ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் 5 o'clock கிளாஸ் முடியுதுன்னா அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் காஃபி இல்லை டீ அவுட்டிங் சம்திங் ஏதோ ஒன்று முடிச்சுட்டு ஹாஸ்டல் போறாங்க. ஹாஸ்டல் போயிட்டு வாட் வில் பி டூயிங், ஜஸ்ட் ஃபோன் நோண்டுவோம், படம் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், ஃபோன் பேசுவோம், இதான் நடக்கும். யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்றோமா? சில பேர் பண்ணுவோம், எப்பயும் பண்றது இல்லை, பட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டைம் இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அசைன்மெண்ட் 1 week டைமுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் நம்ம இதுல வந்து 1 week அந்த யூட்டிலைஸ் பண்றோம்? நிறைய பேர் பண்றது இல்ல. நிறைய பேர் பண்றதே இல்லை. சில நான்லாம் சொல்றேன், நான் கூட இந்த நாள் தான் உட்காந்து எழுதுவேன். ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்றது வந்து ஒரு இன்ஜினியருக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் இப்போ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் எடுத்துப்போம். சிவில் இன்ஜினியர் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்கும் போதும் அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க கேட்கும் போதும் 2D டிராயிங் போடணும். ஒரு பில்டிங் கட்டணும்னா 2D டிராயிங் போடணும். பேர்லி 2 hours வந்து போட்டுடலாம். உட்காந்து போட்டோம்னா 2 hours போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. 2D டிராயிங் ஒரு ஹவுஸ்க்கு சொல்றேன். ஒரு 5.5 cent இருக்கிற ஹவுஸ்க்கு வந்து 2D டிராயிங் பண்ணணும்னா பேர்லி 2 hours ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க 3D டிராயிங் போடணும். அதுக்கப்புறம் அவங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஜினியரா ஒரு பேர் வரும். ஓகே, இவன்ட்ட போனா நம்மளுக்கு வந்து நல்ல இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பர்சனல் ஸ்கில் நம்ம வந்து கண்டிப்பா அட்டைன் பண்ணணும். இது வந்து இந்த காலேஜ் டேஸ்ல தான் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். அதுதான். இன்னொன்று வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு 4 பேருக்குள்ள ஒரு டீம் இருக்கிறோம். ஸோ அந்த டீம்ல இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு டிஸ்பியூட், ஒரு ஆப்போசிட் ஐடியாஸ் கண்டிப்பா இருக்கும். அப்பதான் வந்து அது பேர் ஒரு டீம். நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொன்னு சொல்லுவான். லைக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதும் வில் பி திங்கிங் தட் ஓகே நம்ம டீம் அப்போ ஒழுங்கா போல அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். பட் இன்னொருத்தர் என்ன நினைக்கணும்னா, அந்த ஒழுங்கா போலன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அவங்கள மாத்தணும். லைக் வி கேன் டூ இட், அந்த பக்கம் கொஞ்சம் மோட்டிவேஷனா பேசி ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்றது, அந்த மாதிரி இது பீப்புள் மேனேஜ் பண்ணணும். லைக் ஒரு டீமா இருந்தனா அந்த டீமோட அவுட்புட் தான் பேசும். இண்டிவிஜுவலா யாரும் பேச மாட்டாங்க, ஒரு அவுட்புட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. லைக் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னா அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் தான் பார்ப்பாங்களே தவிர உள்ளுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவுட்புட்காக ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்கில் வந்து நம்ம வளர்த்துக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இது. அதுக்கப்புறம் தேர்ட் திங் இஸ் பிரசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இது வந்து இஃப் நம்ம காலேஜ்ல ஒரு NAAC அக்ரிடேஷன் வந்து கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி ரொம்பவே சொல்றேன், ஒரு 20% தான் நம்ம கிளியர் பண்ற பெர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ரொம்பவே பேசிக்கா இருக்கும். லைக் நம்ம ரொம்ப பேசிக்கா இருக்கும். கம்யூனிகேஷன் வந்து பண்ணவே லைக் நான் என்னோட பர்சனல் திங்க சொல்றேன். 3rd yearல வந்து ஐ வாஸ் கோயிங் டு காம்படிஷன். ஸோ அந்த காம்படிஷன்ல நான் தான் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல என்னாச்சு, நானே என் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவ்வளவா இல்லையே, அப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது ஓகே வி கேன் கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்ச நாள் எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த பேசிட்டு இருந்த அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பின்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் ஃப்ளூயன்சி ஆகட்டும், ப்ரெசன்டேஷன் பண்ண இதாகட்டும். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம காலேஜ்ல ஸ்டெப்ஸ் எடுக்கலையான்னு நீங்க கேட்கலாம். காலேஜ்ல வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணாங்க. நான் 3rd year படிக்கும் போதும் கம்யூனிகேஷனுக்கு தனி கிளாஸஸ் வச்சிருந்தாங்க. அது நம்ம யூஸ் பண்ணல. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்கில் ஃபார் அன் இன்ஜினியர். லைக் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம பண்றது, இந்த சர்வே ஆகுறது. பிகாஸ் ஒரு ஹெச்ஆர்ட்ட நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணும் போதும், சம்திங் இன்டர்வியூ பண்ணும் போதும் பேசிக்கா அவங்க எதிர்பார்க்கறது வந்து நல்லா கம்யூனிகேட் பண்றானா அதுதான் பாக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம காலேஜ்ல ஐபிடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரியலி ஐ அப்ரிஷியேட். பிகாஸ் 2nd year படிக்கும் போதும் நான்
ப்ரெசன்டேஷன்னா என்னன்னே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பேசிட்டு இருப்போம். அந்த அண்ணா ப்ரெசன்டேஷன் பயங்கரமா போட்டு வந்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு இருப்போம். பட் அட் த டைம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்றாங்க, எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ப்ரெசன்டேஷன் போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ செகண்ட் இயர்லயே தே டுக் த இனிஷியேட்டிவ் லைக் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் வித்தவுட் ப்ரெசன்டேஷன் நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் என்ன ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ணா அதோட அவுட்கம் எக்ஸ்பிளைன் பண்றது, இல்லாட்டி நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், ஒரு தாட் வச்சிருக்கோம், அதை வந்து ஒரு கம்பெனிட்ட வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றோம் டு கெட் அ ஸ்பான்சர் ஆர் டு கெட் எனிதிங் இன்டர்ன்ஸ் ஆர் எனிதிங் இருக்கட்டும், அதுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றது எல்லாத்துக்குமே ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன்ல வர்றது அது லேட்டர் நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இப்போ சாட் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு என்னதோ இருக்குது. வாட் இஸ் திஸ்? எனி ஐடியா? எத்தனை பேர் இருக்கீங்க ஆன்லைன்ல? 33 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே, இன்க்ளூடிங் மீ. நெக்ஸ்ட்னு ஏதோ இருக்கே, ஜாப்ஸ் ஃப்ரம் திஸ் கம்பெனி. ஓகே, கோபால், நீங்க பெரிய ஆள் தான். சரி, ஓகே, இது என்னன்னு தெரியுதா அப்போ? ஓகே, அப்போ இந்த ரெண்டு கதை உங்களுக்கு தெரியும் தான். டைஸா? ஓகே, ஆனந்த்குமார் டைஸ். ஐ திங்க் கோபால் வாஸ் ரைட். நெக்ஸ்ட் கம்பெனி வந்து இவர் ஜாப்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆப்பிள். ஓகே, இந்த ஆப்பிள் இதுதான் ஃபர்ஸ்ட் லோகோ. சரியா? இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் என்னன்னா டெஃபினெட்லி ஸ்டீவ் ஜாப்ஸ். அதான் என்னோட நெக்ஸ்ட் டாபிக், செல்ஃப் மோட்டிவேஷன். ஒருத்தன் எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஸ்டீவ் ஜாப்ஸ் லைஃப். என்னன்னா ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி. லெட்ஸ் கோ பேக் டு 1976. 1976ல வந்து ஆப்பிள் கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து. அது கண்டுபிடிச்சோன்னே என்ன ஆகுது, நல்ல க்ரோத் வந்து நல்லா தான் இருக்கு. லைக் அட் த டைம் வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபேமஸ் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரைவிங் டு ப்ரொடியூஸ் த பெஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ அந்த டைம்ல வந்து ஜாப்ஸ் வந்து இந்த ஆப்பிள் ஃபீல்டில் போயிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் இருக்கு, அந்த மாதிரி சில இது போயிட்டு இருக்கு. ஆப்பிள் 1 வருது, 2 வருது, நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் 1985ல வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா, லைக் நீங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட மூவி, ஒரு டாக்குமெண்ட்ரி பயோகிராஃபி மூவி இருக்கு, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மோர் தேன் ஸ்டடீஸோட மார்க்கெட்டிங்ல வந்து பெரிய ஆளு. லைக் அவர்கிட்ட என்ன கொடுத்தாலும் வித்துருவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரோட மைண்ட் செட், அவரோட வியூல வந்து கம்பெனி போயிட்டு இருந்தது. அது சில பேருக்கு பிடிக்கல. ஈவன் தோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வாஸ் த சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி, சில பேருக்கு பிடிக்கல. ஸோ தே ஃபயர்ட் ஹிம். ஸோ 1985ல வந்து அவரை ஃபயர் பண்ணிடுறாங்க. வி ஆர் ஹியூமன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டீம்ல வந்து நீங்க வந்து ரெக்லஸா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்றீங்க. பட் அட் த டைம் உங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு அவுட்கம் வந்து நல்லதா வந்த பிறகு, நீ இந்த டீம்ல இருக்காத, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி உன்னை வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? லைக் யூ வில் பி டவுன், ரைட்? உங்களால எதுவுமே பண்ண முடியாது. லைக் என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வெக்ஸ் ஆகிய அந்த சிச்சுவேஷன்ல தான் இருப்போம். அட் த டைம் நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். இது ஒரு இன்ஜினியருக்கு இது ரொம்பவே அவசியம். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா இதோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எதுக்கு உங்களுக்கு தேவை, ஒய் வி நீட் இட் அப்படின்னு டெஃபினட்டா தெரியும். ஆன்சர் பண்ணல கோபாலுக்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனா ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த இயர் என்ன பண்ணாருன்னா 1985ல ஹி ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து ஒன்று தான் தெரியும். என்னன்னா at the time ஆப்பிள் வாஸ் கோயிங் டு லான்ச் மேக்கின்டாஷ், நம்ம இப்ப யூஸ் பண்ற மேக். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்பிள் லீசான்னு ஒன்று பண்ணாங்க, அது அட்டர் ஃபெயிலியர் ஆயிட்டு. ஸோ மேக்கின்டாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதும் அதுவும் ஃபெயிலியர் தான் வந்துட்டு இருந்தது. பட் அப்பதான் இவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அவருக்கு அதுதான் தெரியும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கும், சரி, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. லைக் இது வந்து பேரலா போயிட்டு இருந்தது அதுக்கு ஆப்போசிட்டா. நெக்ஸ்ட் நம்ம இப்ப டாய் ஸ்டோரி மூவி எல்லாம் பாக்குறோம்ல, அதுல பிக்சார். ஸோ அந்த பிக்சாருக்கு எல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருந்தது. லைக் நியர்லி 10 இயர்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் வந்து வேற நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஆப்பிள் வந்து பேங்க்ரப்ட் ஆகுற ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஸோ அந்த டைம் வந்து ஆப்பிள் பாட் நெக்ஸ்ட். ஸோ அகைன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சிஇஓ ஆஃப் ஆப்பிளா மாறிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் யூ ஹாவ் டு பி செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே, 1 minute.
செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து யூ கேன் மேக் இட், யூ கேன் மேக் எவ்ரி திங் ஒர்க்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். இந்த டாபிக் வந்து கண்டிப்பா ஒரு இன்ஜினியருக்கு தேவை இந்த ஸ்கில். இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலான் மஸ்க் தான் சொல்லணும். எலான் மஸ்க் வந்து எல்லாருக்குமே தெரியும் வாட் ஹேப்பன். பட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ல வந்து எலான் மஸ்க் எப்படி கனெக்ட் பண்றது, வாட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தம், அதை சொல்றதுக்கு வந்து ஜஸ்ட் ஐ கிவ் ஒன் ஸ்மால் லைஃப் டைம் ஹிஸ்டரி ஆஃப் மஸ்க். சேம், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோம், ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா இட் வில் பி ஹேவிங் டூ திங்ஸ். ஒன்னு வந்து விஷன், இன்னொன்னு வந்து மிஷன். ஓகேயா? மிஷன்னா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து என்ன வேல போகணும் டு ரீச் த விஷன். விஷன்னா ஃபியூச்சர்ல வந்து என்ன பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். மிஷன் என்னன்னா வந்து த வேஸ் டு ரீச் தட் விஷன், அதுதான் வந்து மிஷன். ஸோ வந்து எலான் மஸ்கோட விஷன் என்னவா இருந்துச்சுன்னா அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகணும். பட் மிஷன் என்னன்னா அவுட்டர் ஸ்பேஸ் போகணும்னா வி ஷுட் பி யூசிங் சம் ரீயூசபிள் ராக்கெட்ஸ். அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாதான் வந்து ஹியூமன்ஸ் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷன் வச்சிருந்தார். ஸோ அதுக்கு என்ன பண்ணாருன்னா எலான் மஸ்க் வந்து நிறைய இடத்துல செக் பண்ணாரு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் போனாரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஹி தாட் தட் ராக்கெட்ஸோட ப்ரைசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதுல நிறைய வேஸ்ட் என்ன ஆச்சுன்னா அது ரிட்டர்ன் வரும்போதும் ரீயூசபிளா எதுவுமே இல்லை, அதுதான் வந்து வேஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா ஹி மேட் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராக்கெட் லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணோன்னா அது அப்பவே டெமாலிஷ் ஆயிடுது. செகண்ட் டைம் ஆல்சோ ஹி இஸ் லான்ச்சிங், லான்ச் ஆயிடுது. பட் ரிட்டர்ன் வரும்போதும் டெமாலிஷ் ஆயிடுது. ஸோ தேர்ட் டைம் பண்ணும்போதும் இதுல தான் வந்து ரிஸ்க் இருக்கு. என்னன்னா தேர்ட் டைம் பண்ணும்போதும் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இஃப் தட் ஃபெயில்ட் தென் கண்டிப்பா வந்து எலான் மஸ்க் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாரு. பட் ஹி டுக் தட் ரிஸ்க் எடுத்து தேர்ட் டைம் பண்ணாரு. ஆஃப்டர் த தேர்ட் டைம் ஹி வாஸ் சக்சீடட் அண்ட் நாசா வந்து டைப் வச்சாங்க. லைக் மெனி கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டெவலப். So this is one of the major skill one should have, personal skill, risk and reward. You should never fail to take any risk. ஏன்னா ரிஸ்க் எடுத்தாதான் வந்து you will be a better engineer. If you are afraid to take the risk, then there is no point for you to become an engineer. Okay, and next one வந்து attitude. ஆட்டிடியூட் பத்தி சொல்லணும்னா சிம்பிளி வந்து ஒரு இன்டர்வியூ வச்சு சொல்லிடலாம். என்னன்னா ஒரு இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போனோன்னா வாட் தே வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ இஸ் யூ ஷுட் பி நீட். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல் ஸ்கில் செட் எப்படி வச்சிருக்கீங்க, ஜிபிஏ, எவ்ரி திங் வில் பி லேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா நீட்னு சொல்றீங்கல்ல, என் பர்சனல் லைஃப்ல இருந்தே சொல்றேன். என் பிரதர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் ஹி வாஸ் வியரிங் பிளேசர்ஸ். ஓகே, ஸோ அந்த பிளேசர்ஸ் பண்ணும்போதும் அங்க இருந்த ஹெச்ஆர்ஸ் வந்து சொல்றாங்க என்னன்னா, ஓகே தேங்க் காட் நீங்க ஒருத்தங்களாவது இப்படி வந்துட்டீங்களே, தட் இஸ் அ குட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு இன்டர்வியூ, நம்ம இன்டர்வியூட போறோம். ஸோ நம்மள்ட்ட சொல்றாங்க. ஸோ யூ திங்க் தட் நம்மளோட அவுட்ஃபிட் எப்படி வந்து நம்மளை மாத்துதுன்னு சொல்லிட்டு சம்மே சே தட் நம்ம வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போடணும், லைட் கலர் ட்ரெஸ் போடணும், இல்லை டை வியர் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பர்சனல் தாட். என்னன்னா ஒரு ட்ரெஸ் என்ன வியர் பண்றோமோ, ஒரு நீட்னஸ் எப்படி போறோமோ, தட் வில் இன்க்ரீஸ் யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்க வந்து பிளேசர் போட்டா இட் வில் இன்க்ரீஸ் அ பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ தட் வில் இன்க்ரீஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ யூ கேன் டேக் த இன்டர்வியூ இன் த பாசிட்டிவ் வே. ஸோ அதான் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கறாங்க. கொஸ்டின் கேட்கும் போதும் நம்ம சம்திங் அதை ஆன்சர் பண்ற விதமும் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவ் வேல, ஹம்பிளா, ஸோ அந்த மாதிரி சொல்லணும். ஸோ தட் ஸ்கில் யூ ஷுட் பி டெவலப்பிங் தட் ஸ்கில் இன் யுவர் காலேஜ் டேஸ். ஓகே, அண்ட் தென் லீடர்ஷிப் குவாலிட்டி. இது சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஒரு நாலு பேர் இருக்கீங்க. 4 பேர் இருக்கும் போதும் இஃப் there is a chance, ரொம்பவே கிளம்சியா இருக்குது அப்படி, there is a chance for you to take the leadership, not definitely you should lead them. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில தான் வந்து கம்பெனிஸ் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. லைக் நான் வந்து முன்னாடி நிக்க மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கம்பெனிஸ்க்கு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையில்லை. லைக் யூ ஷுட் பி இன் அ பெட்டர் வே டு லீட் தம். ஓகே, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லீடரா இருக்கவங்க வந்து என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துக்கணும், லைக் அது வந்து ரொம்ப கம்பெனிஸ் எதிர்பார்க்கறாங்க. என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு சே.
லைக் ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடரா இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் வேல கொண்டு போகணும். லைக் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு எனி டிஸ்பியூட் இருந்தாலுமே அந்த டிஸ்பியூட்டை வந்து நம்ம வி ஷுட் ட்ரை டு ஓவர் கம் த டிஸ்பியூட் பிட்வீன் த டீம் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டீம் மீட்டிங்ஸ் வச்சோம்னா ஒழுங்கா அந்த டைம்க்கு வந்து நம்ம டைம் கீப் அப் பண்ணணும். லீடரா இருக்கிறவங்க ஒரு அவுட்புட் நம்ம விஷன் ஒன்று வச்சுட்டு அந்த விஷனுக்குரிய ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தா கொண்டு போகணும். ஸோ தட் இஸ் த மேஜர் திங் ஆஃப் லீடர்ஷிப். ஓகே, இது வந்து நீங்க காலேஜ் டைம்ஸ்ல நீங்க பண்ணாதான் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து இந்த லேடி வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எனி ஐடியா இந்த லேடி யாருன்னு? எனி ஐடியா இந்த லேடி யாருன்னு? நோ ஐடியா. ஓகே, ஹேமலதா நம்ம. ஓகே, சூப்பர். தெரியுது. ஆம்பியர் எலக்ட்ரிக். ஓகே, இந்த ஆம்பியர் எலக்ட்ரிக் கண்டுபிடிச்சது சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் எல்லாமே நம்ம மேம் தான், நம்ம அலுமினி தான். ஓகே, இந்த மேம் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்ல தான் இருந்தது. இந்த மாதிரி இல்ல, பட் ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்தது. ஸோ அட் த டைம் வந்து ஷி டுக் த லீட் அண்ட் மேட் ஆம்பியர். ஓகே, இது வந்து லேர்ன் த ஈக்குவாலிட்டி. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். லைக் சிச்சுவேஷன்ஸ், காலேஜ் சிச்சுவேஷன், நம்ம காலேஜ் சிச்சுவேஷன்லயே கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பா இந்த இதுல வந்திருப்பாங்க. என்னன்னா ஒரு பசங்க பேசியிருப்பாங்க, லைக் இதை நம்மளே பண்ணிக்கலாம், எதுக்கு அவங்கள இன்வால்வ் பண்ண, அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் கண்டிப்பா வந்திருக்கும். நிறைய பேர் வந்து இதை என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஆம்பியர் எலக்ட்ரிக் வந்திருக்காது. லைக் இந்த ஆம்பியர் வெஹிக்கிள்ஸ் இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்குதுன்னா, டாடா இஸ் அ பிக் கம்பெனி, வி ஆல் நோ தட். டாடா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் போது ஆம்பியர் வில் பி லீடிங் தட். ஒன் ஆஃப் த செக்டர் வந்து ஆம்பியர் வந்து லீட் பண்ணும், எலக்ட்ரிக் செக்டர். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஹேமலதா மேம் வந்து இப்போ இந்த கம்பெனியை கொண்டு போறாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி வந்து நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கும் போதும் மென் அண்ட் விமென் ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். லைக் உமனால பண்ண முடியாது, மென்னால தான் பண்ண முடியும், அந்த மாதிரி நத்திங் இஸ் லைக் தட். ஸோ அந்த ஈக்குவாலிட்டியும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். என்னன்னா நம்ம மைண்ட் தாட் தான். ஸோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் காலேஜ்ல. ஓகே, இப்போ வந்து ஐ லைக் டு சம்மரைஸ் பர்சனல் ஸ்கில்ஸ். கிரியேட்டிவிட்டி, யூ ஷுட் பி கிரியேட்டிவ். அண்ட் டைம் அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட், அஸ் ஐ செட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வி ஆர் வேஸ்டிங் த டைம். ஸோ அந்த டைம் வந்து நம்ம எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஷுட் லேர்ன். அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். டெஃபினட்டா வந்து ஒருத்தன் மூவி பார்க்கும் போதோ இல்ல புக் ரீட் பண்ணும் போதுமே இங்கிலீஷ் நாலேஜ் வளருதுன்னு சொல்லலாம். பட் வந்து அதை ப்ராக்டிக்கல் வேலை நம்ம எப்படி அப்ளை பண்றோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அங்கதான் வந்து ஒருத்தனோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தர் செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தா தான் ஹி வில் பி சக்சஸ். அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், நெவர் அஃப்ரைட் டு டேக் எனி ரிஸ்க். ஓகே, அண்ட் தென் ஆட்டிடியூட், leadership quality you should build up. And then equality, men and women equality, இது through codings. Okay, and then intern. Okay, இப்போ வந்து I would like to ask you one question. எதுக்கு வந்து இன்டர்ன் போறோம்? ரொம்ப ஜெனரலா இருக்குல்ல கொஸ்டின், சொல்லுங்க எதுக்கு இன்டர்ன் போகணும்? ஜெனரல் கொஸ்டின் தான். நான் கேள்விப்பட்டேன், ஜஸ்ட் ஹியர் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட இப்பெல்லாம் இன்டர்ன் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ண. ஓகே, கரெக்ட் தான், எல்லாம் ஓகே தான். பட் இப்போ இன்டர்ன் வந்து நான் நம்ம காலேஜ் சிச்சுவேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணி சொல்றேன். நீங்க சொல்றீங்க எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்றீங்க. சில பேர் வந்து டிகிரி கிடைக்கணும்னு காண்டி இது பண்ணுவாங்க. பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் அஜய் கண்ணன் வந்து டோன்ட் நோன்னு சொல்லியிருக்காரு. அந்த வைடான நாலேஜ் சொல்ல, டைனமிக் ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிகிரி டிகிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் வந்து நம்ம பேர் 5-6 பேர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு, நாலேஜ் கெயின் பண்றதுக்கு, லைக் கோபால் சொன்ன மாதிரி டைனமிக் ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இன்டர்ன் போவாங்க. மிச்சவங்க எல்லாம் ஜஸ்ட் ஓகே டிகிரிக்காக போவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இல்லை. கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஐ திங்க் ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்க சொல்றேன், ஒவ்வொரு கம்பெனிக்கும் போறதுக்கு முன்னாடி லைக் ஈவன் இஃப் யூ ஆர் செலக்டட்,
ஒரு 6 month இல்லைன்னா மேக்ஸிமம் 1 year வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்ல நம்ம காலேஜ் அந்த கம்பெனி பத்தி ஃபுல் ஸ்டடி லைக் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் டு ஹை லெவல் எல்லாமே வந்து நீங்க கத்துப்பீங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குது எல்லாமே கத்துப்பீங்க. ஸோ இஃப் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ ஒன் சிச்சுவேஷன் லைக் பாஷ்ல வந்து ஃபியூவல் பம்ப் பண்றாங்க. அட் த சேம் டைம் லூகாஸ் டிவிஎஸ்லயும் ஃபியூவல் பம்ப் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து பாஷ்ல வந்து இன்டர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்ன் பண்றீங்க ரிகார்டிங் ஃபியூவல் பம்ப்ஸ். ஓகே, லூகாஸ் டிவிஎஸ்ல வந்து நீங்க ஃபைனல் இயர் படிக்கும் போதும் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க ஃபார் ஜாப். ஸோ இப்போ வந்து லூகாஸ் டிவிஎஸ் என்ன பண்ணுவாங்க, லூகாஸ் டெல்ஃபி டிவிஎஸ் எனிதிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து he just what happened சிம்பிளா சொல்றேன் என்ன நடக்கும்னா லிட்டரலி they will prefer you over others. ஏன்னா அதர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபியூவல் பம்ப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும். பட் வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கலா அங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்டர்ன் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து they prefer you. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்டர்ன் போறதுனால. ஸோ இந்த இதனாலதான் வந்து இன்டர்ன் போகணும். ஸோ எவ்ரி இன்ஜினியர் should have the knowledge why they are going for an intern. ஸோ அதுபடி தான் இன்டர்ன் போகணும். நெக்ஸ்ட் வந்து பேட்டன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல இந்தியா இருக்கிறோம். அது நான் வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். கான்செப்சுவல் ஐடியா, இது வந்து நம்ம டெஃபினட்டா நம்ம ரொம்பவே லேக் ஆகுற ஒரு திங். இப்போ என்னன்னா ஒரு சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும், இது வந்து குழந்தைக்கு கூட தெரியும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க. பட் இப்போ நீ இன்ஜினியரிங் படிக்கிற, சுவிட்ச் போடுற, ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, இது ஸ்கூல்லே படிச்சுக்கோம், எலக்ட்ரிக்கல் டு மெக்கானிக்கல் தான் மாறுதுன்னு சொல்லிட்டு. பட் எப்படி கன்வெர்ட் ஆகுது அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் இஃப் சில ஃபேன் வந்து ஃபேனு கீழே உட்காந்தாதான் காத்து வரும், சைட்ல வராது. ஸோ அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி வந்து சைட்ல கொண்டு வருது, எப்படி வந்து காத்தை வந்து வி கேன் ஸ்பிளிட் அப். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கிற கான்செப்சுவல் ஐடியாஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும். பிகாஸ் போன செஷன் நினைக்கிறேன் புவன் சொல்லியிருப்பாங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பத்தி. அந்த ஹேக்கத்தான்ல வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்சுவல் ஐடியா சிமிலர் தான். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கம்பெனில சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி எனக்கு இதுதான் அவுட்புட் வரணும், இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்குது, இதை நீங்க சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தா வித்தவுட் கான்செப்சுவல் ஐடியா யூ கான்ட் சால்வ். இப்போ நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் ஹேவிங் கான்செப்சுவல் ஐடியா இன் யூ, நீங்க தான் அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்சுவல் ஐடியாஸ் வந்து நம்மளுக்கே ப்ராஜெக்ட் வந்து நம்மளே பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெஃபினட்டா நம்ம பண்ணணும். ஒரு காலேஜா படிக்கிறவங்க ஈவன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட ப்ராஜெக்ட் பண்ணலாம். லைக் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ எதுக்கு பண்றாங்க, லைக் மேன் ஒர்க்கை வந்து கம்மி பண்றது மெயினா பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்டா இருந்தாலும், ப்ராஜெக்ட்னா பம்பாஸ்டிக்கா தான் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ், இது வந்து நிறைய பேர் வந்து இதுதான் காலேஜ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லைக் காலேஜ் வந்தா படிக்கணும், புக்கை படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், மார்க் எடுக்கணும். டெஃபினெட்லி கிடையாது. நீங்க உங்க வீட்டுல அப்படி சொன்னாலுமே நீங்க வந்து அப்போஸ் பண்ணி நீங்க பேசுங்க. காலேஜ்ங்கிறது வந்து ஸ்டடீஸ்னா புக்கு மட்டும் கிடையாது, மார்க் மட்டும் கிடையாது. மார்க்கை வச்சு நம்ம கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எந்த காலேஜ்ல வேணாலும் போய் கேளுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஹையர் சிஜிபிஏ வச்சுட்டு ஒர்க் போகாம இருப்பாங்க. அட் த சேம் டைம் அரியர்ஸ் வச்சுட்டு பெரிய ஒர்க் போனவங்க இருப்பாங்க. இது எவ்ரி காலேஜஸ் நடக்குது. ஸோ மார்க் வந்து இட் won't டிசைட் யுவர் ஃபியூச்சர், அந்த மாதிரி தான் சொல்ல போனோம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் ஆர் மெயின். பட் அது வந்து ப்ராக்டிக்கல் வேல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அங்கதான் வந்து வி ஷுட் ஹேவ் தட் ஸ்கில். ஓகே, ப்ராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றோம் அது. ஓகே, தென் மார்க்கெட்டிங் வந்து இங்க எதுக்கு நான் இன்வால்வ் பண்றேன், இன்ஜினியரிங்ல எங்க கூடிய மார்க்கெட்டிங் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம்னா அந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கும்னா ஒரு R&Dன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா லைக் புதுசா என்ன இனோவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, லைக் புதுசா இப்போ ஒரு ஃபியூவல் பம்ப் வந்து இப்போ நீ பண்ற அதோட எஃபிஷியன்சி வந்து உனக்கு 50% தான் வருது. பட் நீ அந்த R&Dல என்ன பண்ணுவாங்கன்னா 60% வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 60-50 இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இந்த பெர்சன்டேஜ் வந்து சும்மா நம்மளே வந்து நமக்குள்ள கம்பெனிக்குள்ளேயே பேசிட்டு இருக்க முடியாது, கம்பெனிக்குள்ளேயே டிசைட் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அது உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். பிகாஸ் வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டில் லேர்னிங். மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஏன் இன்னும் ஸ்டில் இந்த வேர்ல்டு சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்கன்னா, ஃபேஸ்புக் ஏன் சர்வைவ் ஆயிட்டு இருக்குன்னா ஹி ஸ்டில் லேர்னிங்.
கன்சூமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவருக்கு புரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹி இஸ் கிவிங் த ப்ராடக்ட். ஸோ அதுக்கு மார்க்கெட்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பா எல்லா இன்ஜினியரும் ஃபுல்லா இல்லைனாலும் டெஃபினட்டா ஒரு பேசிக் நாலேஜ் ஆகுது அபவுட் மார்க்கெட்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட் கோடிங். கோடிங் வந்து முன்னாடி சிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கோடிங் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல், எனி ஒன் கோடிங் தெரியும். பிகாஸ் நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் இட். என்ன ஒரு வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பிக் கம்பெனிஸ் பாருங்க, சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஒரு ஐடி செக்டர் ரிலேட்டட் கம்பெனியா தான் வரும். ஸோ அவங்க எல்லாமே ஒர்க் பண்றது பேஸ்ட் ஆன் கோடிங் தான். ஸோ அந்த கோடிங் வந்து டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் கோடிங் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சம் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஸ்கில் செட் யூ ஷுட் ஹேவ். ஓகே, பிகாஸ் இது எல்லாத்தையும் தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதிர்பார்க்குது. நான் பேட்டன்ட்னு சொன்னோம்ல, we are in a pathetic situation சொன்னேன். ஓகே, இது என்னதுன்னா this image shows the population of world. ஓகே, இதுல இந்தியா வந்து ரொம்பவே பெருசா தெரியுது. ஓகே, I'm going to compare two countries. One is India and the other one is Japan. இதுல ஜப்பான் எங்க இருக்கு, அதோட எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குன்னு you just show me in the chat box. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வேர்ல்ட்ல ஜப்பான் இருக்கு? 1.7. ஓகே, ஏன்னா இந்தியா வந்து நல்லாவே பெருசாவே தெரியுது, ஜப்பான் வந்து தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் பாயிண்டட் இட் அவுட். ஓகே, ஜப்பான் 1.7. நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் காமிக்கிறேன். இது வந்து ஏரியா ஆஃப் சம் ஆஃப் த கண்ட்ரிஸ். இதுல பாருங்க, இந்தியா ஜப்பான் ரெண்டுக்கும் பாருங்க. அண்ட் இந்தியா வந்து வெரி வெரி ஃபார் பிகர் தேன் ஜப்பான். ஓகே, இது வந்து ஏரியா, கீப் இட் அசைட். இது வந்து பாப்புலேஷன் ஆஃப் ஜப்பான். நம்ம இது பாப்புலேஷன் சொல்லிட்டோம், ஓவரால் பாப்புலேஷன் சொல்லிட்டோம். பட் பாப்புலேஷன் ஏஜ் வைஸும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏஜ் வைஸ் வந்து நான் ஜஸ்ட் டுக் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக். 20 to 24 இயர்ஸ் ஏஜுக்குள்ள வந்து பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குன்னா நியர்லி 3 மில்லியன். இது வந்து ஜப்பானோட ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ 3 மில்லியன் வரைக்கும் இருக்கு பாப்புலேஷன் இன் மில்லியன். ஸோ 20 to 24 ஏஜ் நம்ம ஏஜ்னு வச்சுப்போமே, அது வந்து 3 மில்லியன்ஸ் இருக்கு. ஓகே, நான் இதை பாருங்க, இதுல என்ன இருக்குன்னு. இது வந்து இந்தியாவோட பாப்புலேஷன். ஸோ இதுலயும் 20 to 24 இருக்கு. இதுல வந்து 6.5 மில்லியன் இல்ல 10 மில்லியன். 6.5% ஆஃப் 10 மில்லியன். ஸோ யூ see the ratio, right? ஸோ இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக், த ஃபைனல் ஒன். இதுதான் நம்ம பேட்டன்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக். யூ see 1 in மில்லியன்ல வந்து ஜஸ்ட் 17 of Indians are filing the patent, getting the patents. Okay, and ஜப்பான்ல வந்து பாருங்க nearly 3,700 students, I mean not students, 3,700 are getting patent. இது வந்து 1 மில்லியன்ல. நான் இப்போ வந்து மற்ற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் யூ ஜஸ்ட் கம்பேர் இட். லைக் இந்தியா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கு, ஏஜ் குரூப் வைஸ் பார்த்தாலும் 20 to 24 தான் நிறைய பேர் இருக்கிறோம், ஏரியாவும் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாம் பாக்குறப்போ இந்தியா வந்து டெஃபினட்டா ஒரு 3,700 இல்லைனாலும் 2,000 or 1,000 பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? 17 தான் இருக்குது. ஸோ who is the reason for it? We are the reason. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிறப்போ வந்து நம்ம just thinking that வந்து படிச்சா போதும், இது பண்ணா போதும் அப்படின்னு இல்லை. we should improve our skills. நம்ம ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கணும் உள்ள. இப்ப நான் சொன்ன ப்ரொஃபஷனல் ஆகட்டும் சரி, பர்சனல் ஆகட்டும் சரி, இதை வளர்த்துக்கிட்டு we should improve the skills and we should implement it in our country's development. Okay, country develop ஆயிரும்னா it won't. We should develop it. ஸோ இந்த மாதிரி we should file the patents. நம்ம ஜிசிடியில் வந்து பேட்டன்ட் ஃபில் பண்ணணும்னே யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ் ஒரு 200 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதுல வந்து 4 or 5 தான் வந்து பேட்டன்ட்னா என்ன, ஓகே வி கேன் ஃபில், நம்ம வந்து இந்த ஐடியா இருக்கு, ஸோ வி கேன் ஃபைல் அ பேட்டன்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்பதான் யோசிப்பாங்க. ஜஸ்ட் 4 or 5 தான் யோசிப்பாங்க. we don't have that exposure. சரியா? ஸோ அந்த எக்ஸ்போஷர் வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதுல நிறைய ஜூனியர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த ஜூனியர்ஸ் நீங்க தான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். லைக் பேட்டன்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஜிசிடில வந்து நிறைய ஃபைல் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. நம்ம காலேஜ்ல ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ பேட்டன்ட்டுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கிவ் த ஐடியா கொடுத்துட்டு ஓகே இட்ஸ் ஃபீசிபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும், யூ கேன் ஃபைல் த பேட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் மை டைம் லைன். ஓகே, நான் வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு
சம்வாட் என்னோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றது தான் இந்த ஸ்லைட். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்கூல்ல வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பக்கா. என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல முன்னாடி போய் நான் பேசினதே இல்லை, பேச மாட்டேன். எனக்கு வந்து ஐ யூஸ் டு ஸ்டாமர். ஓகே, 4 பேர் முன்னாடி போய் பேச தெரியாது. ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். லைக் இஃப் சப்போஸ் ஒரு ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸே வந்து சும்மா புக்கை பார்த்து படிக்க சொன்னா கூட தப்பு தப்பா தான் வாசிப்பேன். லைக் ரொம்பவே ஸ்டாமர் ஆகி ரொம்பவே இதா இருந்தேன். ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா காலேஜ் வந்தோடனே ஒன்லி ஒன் திங் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. என்னன்னா ஐ ஷுட் நாட் பி தேட் அனிட்டோ. எனக்கு அந்த அனிட்டோ வேண்டாம். பிகாஸ் அந்த அனிட்டோ வந்து கொஞ்சம் போர்னே வச்சுப்போமே. ஏன்னா எதுவுமே பண்ணல. என்ன ஸ்கூல் 12 இயர்ஸ் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. பட் ஒரு முன்னாடி போய் பேச வைக்க பயம் அந்த மாதிரி இருந்தது. ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு என்னன்னா இருக்கக்கூடாது, காலேஜ்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா எக்ஸ்போஷர் வளர்த்துக்கணும், நல்ல வெளியே போகணும், 4 பேர் பார்க்கணும், 4 விஷயம் கத்துக்கணும் சொல்லிட்டு எக்ஸ்போஷர் வளர்த்துக்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸோ அட் த ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் ஆர்கெஸ்ட்ரா டீம்ல ஜாயின் பண்ணவே சம் ஆஃப் த சீனியர்ஸ் வந்து எனக்கு நல்ல கான்டாக்ட் கிடைச்சாங்க. ஸோ அவங்க சீனியர்ஸ் பார்க்கும்போது, ஸோ அவங்க எல்லாம் ஃபைனல் இயர்ஸ், நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. ஸோ அந்த டைம்ல வந்து லைக் அவங்க என்ன மாதிரிலாம் காலேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் இருக்கு காலேஜ்ல, என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன். அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வரும்போதும் ஐ ஜஸ்ட் ஜாயின் எஸ்ஐ அண்ட் தென் வெண்ட் ஆன் தட் வே. லைக் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும் சரி, ஒரு நம்ம கிளாஸ்ல படிக்கிற திங்க வந்து எப்படி ப்ராக்டிக்கலா லைஃப்ல வந்து இம்ப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது, நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் எல்லாரும் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார்னு படிப்போம். எலக்ட்ரிக் மோட்டார் எங்க யூஸ் ஆகுது, நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, இந்த வீட்டுல டெய்லி மோட்டார் போடுறோம். அந்த மோட்டார் அது முதல்ல மோட்டார் தானா இல்ல மோட்டார் பம்பா, அதை பார்க்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி சொல்லிட்டு கான்செப்சுவல் ஐடியா சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்சுவல் ஐடியா வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எனக்கு ஒரு தாட் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது ப்ராக்டிக்கலா நிறைய அப்ளை பண்ற மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனல் இயர் வரும்போதும் சிமிலர் வே பிளேஸ்மெண்ட் நான் அட்டன் பண்ணும்போது, சிம்பிளா சொல்றேன், பிளேஸ்மெண்ட் நான் அட்டன் பண்ணும்போதும் லைக் ஐ வாஸ், நான் ஃபுல்லாம் ப்ரிப்பேர்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் சம் ஐடியாஸ் இருந்துச்சு, கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ்மெண்ட் ஹெச்ஆர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் ஐ வாஸ் ஆன்சரிங் லைக் ஓகே சார் எனக்கு தெரியும். ஐ ஜஸ்ட் அந்த ஆட்டிடியூட் பர்சனலாக சொல்லியிருந்த அந்த ஆட்டிடியூட்ல வந்து எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டின் கேட்டாரு, சாரி சார் ஐ டோன்ட் நோ, அந்த மாதிரியே சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் ஈவன் தோ ஹி செலக்டட் மீ பிகாஸ் ஆஃப் மை ஆட்டிடியூட்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நான் வந்து என் ஜூனியர்ஸ் இல்ல என்கிட்ட கேட்கறவங்கள்ட்ட நான் அதை சொல்றது, என் லைஃபை பத்தி நான் சொல்றது இதுதான். என்னன்னா யூ ஷுட் பி ஹம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் யூ ஜஸ்ட் செட் அ கோல். என்னன்னா அந்த கோல் நோக்கி தான் நீங்க போகணும். லைஃப் வந்து பாஸ்ட்ல எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பட் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் தட் யூ ஹாவ் டு பி த சிஇஓ ஆஃப் கூகுள், யூ கேன், பட் யூ ஹாவ் டு மேக் த ஸ்கில்ஸ் வாட் யூ நீட். ஓகே, அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்க வளர்த்துக்கிட்டாதான் நீங்க வந்து ஃபியூச்சர்ல அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்க ஜஸ்ட் நினைச்சிட்டே மட்டும் இருந்தீங்கன்னா இட் won't happen. இட்ஸ் நாட் லைக் தட், ரைட்? ஸோ அதுதான், திஸ் இஸ் த பேசிக். என் லைஃப்பை பத்தி சொல்றதுக்கு இதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஓகே, இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆடிங் சம் டெக்னிக்கல் எசன்ஸ் டு த செஷன், ways to improve the skills. ஓகே, இது வந்து சம்திங் நீங்க சம்படி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியும் 5 இயர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. ஓகே, இப்போ நான் சொல்ல போற 2 கான்செப்ட் சொல்றேன். அந்த ரெண்டுமே இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றதை எப்படி நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல இல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண யூஸ் பண்றதுன்னு வந்துட்டு யூ ஹேவ் டு ஸ்டடி. ஐ வில் ஜஸ்ட் கிவ் த வே. ஓகே, 5 இயர்ஸ்னா என்னன்னா இதுல எழுதிருப்பாங்க, யூ கேன் இட் இஸ் விசிபிள், சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன். 5 இயர்ஸ் இருக்கு. இந்த 5 இயர்ஸும் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளா சொல்றேன், சின்ன வயசுல நீங்க வந்து வீட்டுல இருக்கும் போது அம்மா வந்து எடுத்ததை எடுத்த இடத்துல வைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த எடுத்ததை எடுத்த இடத்துல வை, இதுதான் வந்து 5 இயர்ஸ்ல ஒரு பார்ட். ஓகே, ஏன்னா அங்க அப்படி பண்ணாதான் அது தொலைஞ்சு போகாது. இன்னொன்னு என்னன்னா அது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சிம்பிளா சொல்லணும்னா, அப்பா ஏதாவது தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்பா அம்மா கேட்பாங்க, எதுக்குப்பா வாங்கிட்டு வரீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நிறைய சாரியா வாங்கி அடுக்குவாங்க.
சாரியா இருக்கும்போது இது எதுக்கு இத்தனை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நான் கூட கேட்டிருக்கேன் வீட்டுல. ஸோ அந்த மாதிரி கேட்போம். ஸோ இப்போ வந்து என்ன டேர்ம் வருது, தேவையில்லாதது வருது. ஸோ அந்த தேவையில்லாத வந்து வி ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் தட். ஸோ அது பண்றது அதுவும் 5 இயர்ஸ் தான். இதை வந்து எப்படி உங்களோட பர்சனல் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு இதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க 5 இயர்ஸ் டீடைலா படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அன் ஐடியா எப்படி நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்றேன், ஒரு பேட் ஹேபிட் உங்கள்ட்ட இருக்குது. பட் அந்த ஹேபிட் வந்து நீங்க தேவை சில இடத்துல, ஆனா தேவை இல்லை. ஸோ இதை வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். எங்க தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்றது, எங்க தேவையில்லையோ அதை யூஸ் பண்ண வேணாம். ஓகே, இது வந்து மென்டலி பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேல நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, இது 5 இயர்ஸ், அபவுட் த 5 இயர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து PDCA சைக்கிள். இது வந்து டெஃபினட்டா வந்து இஃப் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ் எக்ஸ்போனென்ஷியலா நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா PDCA சைக்கிள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளா சொல்றேன், டேக் அன் எக்ஸாம்பிள். 2010ல வந்து ஒருத்தன் இப்போ வந்து ஒரு டிராயிங் வரைகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்ட். ஓகே, 2020லயும் ஒரு ஆர்ட் வரைகிறான். ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். 2020ல வரைஞ்சது டெஃபினட்டா வந்து ஒரு பயங்கரமா சூப்பரா வரைஞ்சிருப்பான். ஸோ தேர் வில் பி டிஃபரன்ஸ், ரைட்? அந்த டிஃபரன்ஸை வந்து இப்ப 10 இயர்ஸ் ஸ்பேன்ல அவன் பண்ணியிருக்கான். இப்ப அதே டிஃபரன்ஸை ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஸ்பேன்ல பண்ணணும்னா ஹி ஹாவ் டு ஃபாலோ த PDCA சைக்கிள். பிளான், டூ, செக், ஆக்ட். பிளான் என்ன வரையணும்னு பிளான் பண்ணணும். he will be having some of his own idea, own style. so அந்த ஸ்டைல் என்னன்னு he have to fix it. okay, அப்படி ஃபிக்ஸ் பண்றான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டான். நான் வந்து இப்ப டூ பண்ண வரைகிறான். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்றான். ஓகே, வாட் என்ன ஐடியால நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த ஐடியா படி வந்திருக்கான்னு செக் பண்றான். he is checking himself. okay, he is studying himself what he is doing. and then act. ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்தா மாத்துறான். சிம்பிளா இருக்குல்ல? பட் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இது யூஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான், PDCA சைக்கிள். இது எல்லாமே நீங்க வந்து ஃபியூச்சர்ல உங்க கிளாஸஸ்ல படிப்பீங்க. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வரும். அந்த சப்ஜெக்ட்ல வர்றதுதான் இது. அந்த சப்ஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஒரு இண்டஸ்ட்ரியில என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த PDCA சைக்கிள் டெஃபினட்டா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. என்ன ஒரு ஒர்க் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோசை சுட தெரியலையா, தோசை சுடுங்க. சுடும் போது நீங்க இந்த PDCA ஃபாலோ பண்ணி பாருங்களேன். டெஃபினட்டா ஒரு நாளைக்கே ஒரு 10 டைம் தோசை சுடுங்களேன். PDCA ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு தோசையில டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே, அண்ட் தென் ஃபைனலா வந்து சொல்லணும்னா ப்ராக்டிஸ் லீன் இன் டே டு டே லைஃப். லீன்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த 5 இயர்ஸ்ன்னு சொன்னோம்ல அதுதான், இட்ஸ் கம்ஸ் அண்டர் லீன். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு டேர்ம் நடுவில் இருக்குல்ல, அதுவும் வந்து லீன் கீழே தான் வரும். என்னன்னா லீன்னா வந்து இந்த ஒரு 5 இயர்ஸ் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு கம்பெனில வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இட் கேன் சஸ்டைன். லைக் ஃபேஸ்புக் ஆர் அமேசான் வந்து இப்போ வரைக்கும் சஸ்டைன் ஆகிருக்குன்னா இட்ஸ் இம்ப்ரூவிங், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தே ஆர் ஃபாலோயிங் லீன் இன் தேர் கம்பெனி. சிமிலர்லி இன் டே டு டே லைஃப்ல வந்து நீங்க வந்து உங்களை கண்டினியூஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் நான் வந்து 2010ல இப்படி இருந்தேன்னா 2020ல அதே மாதிரி இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச், ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ், I have to know the knowledge and I have to do what I'm thinking, I'm dreaming. So அதெல்லாம் வந்து கத்துக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். So practice lean in day to day life. So that's all with the session. And then if you have any questions, okay, அண்ணாமலை நீங்க கேட்கலாம் ஏதாவது இருந்தா. இல்ல வேற bro, ஜூனியர் சர்க்கச் queries இருந்தா so chat boxல போடுங்க. ஸோ அதை நான் ஆன்சர் பண்ணுவாரு. யாருக்குமே queries இல்லையா? So okay bro, I mean thanks for your speech. So இங்க யாருக்குமே டவுட்ஸ் இல்லன்றாங்க. அண்ணா இப்போ கேக்குறாங்க. இது வந்து ஒரு how to deal with stress during interview. Okay, it's a great question. என்னன்னா இன்டர்வியூல வந்து you just make yourself
லைக் நான் என் லைஃப்பும் சொல்றேன், அட் த சேம் டைம் என் ஃப்ரெண்டோட இதுவும் சொல்றேன். என்னன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் எப்பயுமே நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம வந்து இன்னும் படிக்கலையே, இதை படிச்சுக்கலாமா, அதை படிச்சுக்கலாமா, அந்த தாட் வந்து இருக்கவே கூடாது. மெயினா லைக் இட்ஸ் எனஃப், ஓகே ஐ கேன் மேனேஜ் இட். அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனி பத்தி ஒரு ஸ்டடி பண்ணணும். லைக் நீ வந்து பாஷ் பத்தி போனேன்னா, அந்த பாஷ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, வாட்ஸ் பேஸ்ட் ஆன், அதெல்லாம் வந்து பின்னாடி முன்னாடியே நீ வந்து ஒரு நாலேஜ் வந்து வளர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ் நீ இருந்தா மட்டும்தான் நீ வந்து அந்த கம்பெனி அட்டன் பண்ணும் போதும் அதுக்கு தேவையான அந்த ஹெச்ஆர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு யூ கேன் அனலைஸ், ரைட்? உனக்கே வந்து ஒரு ஒரு ஐடியா இருக்கும். லைக் அந்த ஹெச்ஆர் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, ஓகே இதெல்லாம் எதிர்பார்த்தா ஓகே இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஐ ஹேவ் டு பி த ஸ்ட்ராங், ஓகே இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டா ஓகே ஐ ஹேவ் அ ப்ரிஃபரன்ஸ் தேர். அந்த மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதும் யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் இன் ஆன்சரிங். அது தப்போ ரைட்டோ அது செகண்டரி தான், பட் கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். தப்பா இருந்துச்சுன்னா சாரி சார், ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர் திஸ், அந்த மாதிரி ஒரு ஹம்பிளா ஒரு இதை வந்து நீ சொல்லணும். அங்க என்னன்னா லைக் எனக்கு தெரியாது பட் ஐ லேர்ன், அந்த மாதிரி சொல்லணும். நான் வந்து இதுதான் சொன்னேன் ஆக்சுவலா இன்டர்வியூல வந்து, எனக்கு தெரியாதப்ப இதான் சொன்னேன், சாரி சார் எனக்கு தெரியாது, நான் கத்துக்கிறேன் சார், அந்த மாதிரி தான் சொன்னேன். ஓகே, how to get patent even though have an idea I don't know how to proceed. அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்டா, அது நிறைய இருக்குது. லேட்டரா வந்து நம்ம பிரைவேட்டா காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசலாம். சுந்தர கணேஷ். ஆஃப் கேம்பஸ் போகணும்னா அதுக்கு அட்வைஸ் ஹவு டு டீல். ஓகே, ஆஃப் கேம்பஸ் வந்து மெயினா ஆஃப் கேம்பஸ் போகணும்னா இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்கடா. இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து நீ என்ன ஒரு நிறைய கம்பெனிஸ் ஆன்லைன்ல பண்றாங்க. லைக் ஆன்லைன்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு, பட் எந்த இது நீ உள்ள போய் பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 1 year ஆவது கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கணும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கறாங்க, எங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு அவ்வளவா கேட்கறது இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, யூ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் டிபார்ட்மெண்ட், யுவர் கோர், தென் யூஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, அந்த அந்த சின்னதுதான் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அசட்டத்தனமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் நம்ம எல்லாம் மேக் பண்றோம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன மேக் யூஸ் ஆஃப் ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி பண்ணா நீ ஆஃப் கேம்பஸ் போகும்போதும் யூ வில் கெட். ஓகே, ஓகே அவ்வளவுதான். வேற இன்டர்ன்ஷிப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்படி ப்ரொசீட் பண்ண? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பாலசுந்தர். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும். லைக் இன்டர்ன் எப்படி போறது, ஒரு கேள்வி இருக்கும், இன்டர்ன் எப்படி போறது, எல்லாரும் போகணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மேக் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ். ஓகே, லிங்க்டின்ல வந்து ப்ரொஃபைல் பில்டப் பண்ணுங்க. பில்டப் பண்ணிட்டு அதுல நம்ம சீனியர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க, நம்ம அலுமினி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அலுமினி கூட நிறைய கான்டாக்ட் வச்சுக்கோங்க. இப்ப கூட உங்க கூட படிக்கிற ஏதாவது கொலிகை கேட்டுப்பாரு, அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு அலுமினி கான்டாக்ட் இருக்கும். நம்ம அலுமினில வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. உங்க ஃபேக்கல்ட்டிட்ட கேளுங்க, உங்க ஃபேக்கல்ட்டிட்ட வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்காமே, நான் அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. தே வில் கைட் யூ. மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து எல்லா பெரிய பெரிய அலுமினி 50-60 ஏஜ் இருக்கிற அலுமினி வந்து 30 to 50 அந்த மாதிரி ஏஜ் தான். எல்லா ஏஜ் பீப்புளும் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை கைட் பண்றாங்க லைக் வாட் டு டூ. உன் இன்ட்ரெஸ்ட் என்ன, அப்ப உன் இன்ட்ரெஸ்ட் இதுவா இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த வழியா போகலாம். யூ கேன் இம்ப்ளிமெண்ட் யுவர் ஐடியா இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இன்ஜினியரிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து தே வில் மென்டர். ஸோ அந்த மாதிரி வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் அலுமினி. நம்ம காலேஜ் வந்து பெரிய பெரிய அலுமினிஸ் தான் இருக்கிறாங்க. 1990s 2000 இந்த இதுல லிங்க்டின்ல போய் சர்ச் மட்டும் பண்ணிப்பாங்க, ஜிஸ்டி அலுமினி சொல்லிட்டு. எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. டெஃபினெட்லி தே ஆர் வில்லிங் டு ஹெல்ப். ஓகேயா, ஸோ நீங்க வந்து அலுமினியை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் போறதுக்கு அலுமினி கான்டாக்ட் பண்ணா டெஃபினெட்லி தே ஹெல்ப். அதர் வே வந்து என்னன்னா கம்பெனிஸ்க்கு வந்து சர்ச் பண்ணுங்க. சம் கம்பெனி சர்ச் பண்ணுங்க, அவங்களே அவங்க வெப்சைட்லயே வந்து ஓபன் பண்ணுவாங்க இன்டர்ன்ஸ்க்கு. அவங்க அங்க அப்ளை பண்ணுங்க. யூ வில் பி ஹேவிங் அ சான்ஸ். ஓகே, அவுட் ஆஃப் தட் என்னெல்லாம் பண்ணலாம், லைக் காம்படிஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி போகலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காலேஜ்ல வந்து எஸ்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குடா. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. வருஷம் வருஷம் நிறைய பேர் நான் வந்து செகண்ட் இயர் பண்ணும்போதும் படிக்கும் போதும் பண்ணோம். அதை பண்ணும்போதும் நியர்லி
செகண்ட் இயர்ல இருந்து எங்க டீம் மட்டும்தான் இருந்துச்சு. மத்த எல்லாம் தேர்ட் இயர்ஸ் ஃபைனல் இயர்ஸ் பார்க்க போனா ஒரு 10 டீம் தான் இருந்துச்சு. சரியா, எஸ்ஆர்எஃப்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம காலேஜ்ல வந்து ஃபண்ட் பண்ணி பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதை யாரும் யூட்டிலைஸ் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ உனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ப்ராஜெக்ட் இருக்குன்னா டெஃபினெட்லி தேர் வில் பி அ பிளாட்ஃபார்ம். அது எஸ்ஆர்எஃப் மூலமா பண்ணலாம். இல்லாட்டி உங்க ஃபேக்கல்ட்டிட்ட நீ கேட்டதுனாலே நிறைய ஐடியா சொல்லுவாங்க. லைக் இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் ஐடியா மட்டும் இருக்கு, நீ பண்ணணும்னு சொன்னா உன் ஃபேக்கல்ட்டிட்ட போய் கேளு. டெஃபினெட்லி நிறைய நீ ஜிசிடி வெப்சைட்லயே நீ போய் பாரு, நிறைய அலுமினி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த அலுமினிக்கு கான்டாக்ட் பிடிச்சி தருவாங்க. ஸோ அந்த அலுமினி கூட கான்டாக்ட் பண்ணி நீ என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் ஃபண்ட் வாங்கலாம். ஃபண்ட் வாங்கி யூ கேன் ப்ரொசீட். சரியா, காம்படிஷன்ஸ் வந்து ஓகே, ரேதர் தேன் கோயிங் ஃபார் சம் லோக்கல் காம்படிஷன், கொஞ்சம் பெரிய காம்படிஷன், பிக் காம்படிஷன்ஸ் போகலாம், வெளியே போகலாம். லைக் நிறைய நடக்குது, அப்பார்ட் ஃப்ரம் எஸ்ஐ நிறைய இருக்குது. அதை பத்தி ஸோ நான் என்னாலேயே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கே அவ்வளவு தெரியாது. நான் எஸ்ஐல ஃபுல்லா இருந்தனால எனக்கே அவ்வளவு தெரியாது. பட் நிறைய நடக்குது, போகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ போனா லோக்கல் காலேஜஸ் போறதோட கொஞ்சம் பெரிய காலேஜஸ் போகலாம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அவ்வளவுதான். வேற என்ன? டீம் மேனேஜ்மெண்ட்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா? ஓகே, நல்லா தான் இருக்குது. டீம் மேனேஜ்மெண்ட்ல நான் ரியலி இருந்திருக்கேன். நான் வந்து ஆர்கெஸ்ட்ராலையும் சரி ஒரு 16 மெம்பர்ஸ் இருந்திருக்கோம் டீம்ல. அண்ட் எஸ்ஐலையும் சரி ஒரு 25 மெம்பர்ஸ் டீம்ல இருந்திருக்கேன், 25-27 மெம்பர்ஸ்ல. ஸோ அங்க இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன மாதிரி இது நான் ஏன் டீம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இது பீப்புள் மேனேஜ்மெண்ட் அதை நான் ஏன் ஒரு டாபிக்கா ஸ்கில்ல நான் சொன்னேன்னா, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் சொன்ன எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இருந்தா நான் சொன்னேன். லைக் இப்ப டீம் மேனேஜ்மெண்ட்ல நான் ஆர்கெஸ்ட்ரா பேசிக்கா சொல்றேனே, நான் ஆர்கெஸ்ட்ரால வந்து நான் ஹெட்டா இருக்கும் போதும் லைக் நான் ஒரு ஒர்க் கொடுக்கும் போதும் அவங்களால பண்ண முடியல. அந்த ஒர்க்கை வந்து அந்த டைம்ல அவங்க பண்ணல. ஓகேயா, இப்போ வந்து இதை நான் ஹெட்டா இல்லைன்னா இதை நான் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, என் பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருந்திருக்கும். பட் நான் ஹெட்டா இருக்கும்போது என் பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கு. ஏன்னா நான் எனக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அந்த ஒர்க்ஸ் இருக்கும்போது நான் இந்த ஒர்க்கை பாக்குறேன் ஆர்கெஸ்ட்ராவை. பட் அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா மெயின் ஒர்க்கா இருக்குது, மற்ற ஒர்க் இருக்கு, பட் வந்து மேஜரா இல்ல. ஆர்கெஸ்ட்ரா இருக்க போது அவங்க அதை பார்க்கல. சரியா, ஸோ அப்படி இருக்கும் போதும் இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்? லைக் ஐ வாஸ் நாட் ஆங்கிரி. ஓகே, நான் வந்து அவங்கள்ட்ட வந்து கோவப்படலை, இது பண்ணல, எதுவும் பண்ணல. ஐ ஜஸ்ட் செட் எனக்கு இந்த மாதிரி இருக்குடா, எனக்கு இந்த மாதிரி எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு, பட் ஐ மேட் இட். ஸோ அந்த மாதிரி நீயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹம்பிளா சொன்னேன். இப்போ எஸ்ஐல வரும்போது டீம்ல வந்து நாங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் வச்சிருப்போம். இந்த வீக்குள்ள இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கணும், இந்த வீக்குள்ள இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுதான் நாங்க வந்து எப்பயுமே மூவ் பண்ணுவோம். ஓகே, கோல் வச்சு தான் மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த கோல் முடிக்கலைன்னா டெஃபினட்டா வந்து எல்லாருக்கும் ஒரு ஆங்கர் வரும், ஒரு கோவம் வரும், எல்லாமே வரும் தான். பட் அதையும் சால்வ் பண்ணி எங்க கேப்டன் வந்து நல்லாவே கொண்டு போனாங்க. 2 இயர் கேப்டன் வந்து நல்லாவே கொண்டு போனாங்க. ஸோ என் டீம்ல இருக்கும் போதும் என்னோட சப்சிஸ்டம்ல வர்றவங்களை வந்து ஜஸ்ட் ஓகேடா பரவாயில்ல பண்ணிக்கலாம், சரி சரியா இந்த டைம் இல்லையா, சரி ஓகே இன்னொரு டைம் வா, இந்த டைம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனால முடியலையா நான் வந்து அதை லீட் எடுத்து பண்றேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு டீம்ல இருக்கிறவங்க அப்படிதான். ஒருத்தனால முடியலையா, ஓகே முடியல, அவனோட சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து லீட் எடுத்துக்கணும் அவனுக்கு பதிலா. இதுல லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கு. ஓகே, அது எனக்கு ஆக்சுவலா பேர்லாம் தெரியல, அலுமினி ஹெல்பிங் தி ப்ராஜெக்ட்ஸ். பட் நீ வெப்சைட் குள்ள போ, நான் கண்டிப்பா நானும் பாக்குறேன். வெப்சைட் குள்ள போ, கண்டிப்பா நிறையவே இருக்கு. அலுமினி வெப்சைட் குள்ள போயிட்டு நீ ஒரு query-ஆவே போடு, இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணணும், கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீ அலுமினி வெப்சைட்ல வந்து போஸ்ட் பண்ணு. டெஃபினெட் நிறைய பேர், நிறைய சர்ஸ் இருக்காங்க அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு. நிறைய பேர் வந்து willing to help. பட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நம்ம காலேஜ்ல என்ன டிராபேக் தெரியுமா, நிறைய அலுமினி வந்து they are willing to help, பட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ண மாட்டோம். சரியா, ஸோ இதை வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். இந்த வாய்ஸ் கிளப் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமா நீங்க இன்னும் நிறைய கருத்துக்களை நீங்க கொண்டு போகலாம். யூ கேன் ஷேர். பிகாஸ் அலுமினி வந்து நிறைய பேர் இது நானே நிறைய கேட்டிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் இது பண்றேன்னு சொன்னேன், ஆனா பசங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட நான் மென்டார்ஷிப்காண்டே ஒரு மேம்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் மென்டார் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தங்களை, அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ பண்ண முடியல, எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டமா பேசுறாங்க.
ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். I'll definitely check into it, Sundra Ganesh. Alumni பார்த்துட்டு I'll convey it. Okay, bro. I think we have come to the end of the session. And thank you for your quality time. I think many students will get an ample information from you. So we can end it. Thank you, Ram. Thanks for the opportunity. Okay, everyone can leave the meeting.